முதல்வரின் வெளிநாடு பயணம் மர்மம், வெளியான ரகசியம், பல ஆயிரம் கோடி எங்கே போனது? முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடு முதலீட்டை பெறுவதற்காக வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் உள்ள பல மர்மம் தற்பொழுது திடுக்கிட வைத்திருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல்வராக மு.க.ஸ்டாலின் பதவியேற்ற பின்பு தற்பொழுது அவர் மேற்கொண்டிருக்கும் இந்த வெளிநாடு சுற்றுப்பயணம் 6வது பயணமாகும். அந்த வகையில் கடந்த 5 முறை பயணித்த முதல்வரின் வெளிநாடு சுற்றுப்பயணத்தின் போது முதலீட்டை ஈர்க்கும் வகையில் எத்தனை வெளிநாடு தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது, எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைத்துள்ளது என்கிற கேள்விக்கு இதுவரை திமுக அரசிடமிருந்து சரிவர பதில் இல்லை. ஒவ்வொரு முறையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திரும்பும் போது பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கோரியுள்ளதாக செய்திகள் மட்டுமே வெளியானதே தவிர, ஆனால் உண்மையிலேயே எத்தனை கோடி முதலீடாக தமிழகத்திற்கு முதல்வரின் கடந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மூலம் கொண்டு வரப்பட்டது என்கிற வெள்ளை அறிக்கை இதுவரை வெளியாகவில்லை என்கிற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருந்து வருகிறது. ஆனால் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாமலேயே உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இந்தியாவில் இருந்து கொண்டே சுமார் 7.12 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளார். அதேபோன்று மகாராஷ்டிரா முதல்வராக இருந்த தேவேந்திர பட்னாவிஸ் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாமல் இந்தியாவில் இருந்து கொண்டே சுமார் 15 லட்சம் ரூபாய் கோடிக்கும் மேல் முதலீடுகளை ஈட்டியிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் 10 பயணமாக வெளிநாடு செல்லும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பயணத்தின் போது கையெழுத்தாகும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வெறும் காகிதங்களாகவே உள்ள நிலையில் மக்கள் வரி பணத்தில் இந்த உலக சுற்றுப்பயணம் தேவைதானா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. முதல்வராக பதவியேற்ற பின்பு 6வது வெளிநாடு சுற்றுப்பயணமாக ஜெர்மனி சென்றுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலினின் இந்த பயணம் கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் செல்வது மற்றும் வணிக தலைவர்களுடன் சந்திப்பு என 3 நாட்களில் அடங்குகிறது. ஆனால் 10 நாள் பயணமாக வெளிநாடு சென்றுள்ள முதல்வரின் மீதம் 7 நாள் பயண திட்டம் என்ன என்கிற தகவல் மர்மமாகவே உள்ளது என்கிற குழப்பம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் பல பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. வேங்கை வயல் விவகாரம், இதுவரை 25 லாக்அப் மரணம், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம், இப்படி இதுபோன்ற விவகாரங்களை நேரில் சென்று பார்க்காத முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஜெர்மனி, இங்கிலாந்து என ஆண்டுதோறும் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதனால் தமிழகத்திற்கு கிடைத்த நன்மை என்ன என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்கிற குரல் மக்கள் மத்தியில் ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளது. ஒரு மாநிலத்தின் முதல்வருக்கு மக்கள் வரிப்பணத்தில் வெளிநாடு பயணம் செய்ய முழு உரிமை உண்டு. அதே போன்று வரி செலுத்தும் மக்களுக்கு முதல்வரின் வெளிநாடு சுற்றுப்பயணம் குறித்து கேள்வி எழுப்பவும் உரிமை உண்டு. அந்த வகையில் ஜெர்மனி பயணம் மேற்கொண்டுள்ள முதல்வரின் தினசரி பயண திட்டம் என்ன என தெளிவான அறிக்கையை வெளியிட வேண்டிய கடமையும் திமுக அரசுக்கு உண்டு. மேலும் தற்பொழுது ஜெர்மனி பயணம் மேற்கொண்டுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் இதற்கு முன்பு 5 முறை வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டதற்கான வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு அந்த சுற்றுப்பயணத்தினால் தமிழகத்திற்கு ஏற்பட்ட நன்மை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என தமிழக மக்கள் கேள்வி எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது.